முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் குற்றச்சாட்டு பதிவு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு பதிவு என்பது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படும் போதே அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது காரணமாக சென்னை ஓமதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பிறகு தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்து வந்த பிறகு அவர் உடல்நலம் சற்று தெரியதும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து அவர் ஜாமீன் கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் நாடி வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற விசாரணையின் போது அவருடைய நீதிமன்ற காவல் இன்னும் தொடர்ச்சியாக 48வது முறையாக நீட்டிக்கப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் அவருக்கு திடீரென்று நேற்று மதியம் 3 மணி அளவில் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு லேசாக நெஞ்சுவலியானது ஏற்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவர் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அவரை பரிசோதித்தார்கள். அதற்கு பிறகு பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ளப்படக்கூடிய காரணத்தால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இருதவியல் சம்பந்தமாக பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கக்கூடிய காரணத்தால் ஓமதுரா அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓமதுரா அரசு மருத்துவமனையில் ஐசியூ பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் தொடர்ந்து அவரை கண்காணித்து வருகிறார்கள். இந்நிலையில் இதற்கு முன்பாக அவருடைய அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை கடந்த வாரம் விசாரணைக்கு வரும்போது அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க முடியாது என்றும் இது தொடர்பாக செந்தில் பாலாஜியுடைய மனுவானது தள்ளுபடி செய்யப்படுவதாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து இன்றைய தினத்தில் அவர் நீதிமன்றத்தில் நேரடியாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் அப்போது அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய காரணத்தால் அவர் இந்த குற்றச்சாட்டு பதிவு என்பது தள்ளி வைக்க வேண்டும் என்றும் மேலும் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்யப்பட்ட காரணத்தால் அதை மேல்முறையீடாக நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாட இருக்கின்றோம் என்றும் அதுவரையில் குற்றச்சாட்டு பதிவு என்பது தள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அமலாக்கத்துறை வழக்கில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக குற்றச்சாட்டு பதிவு தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்ட காரணத்தால் அந்த மனுவை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட நிலையில் இன்று அவர் நேரில் ஆஜராவது விலக்களித்து விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது.